நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று தியானித்தோம். கடந்த வாரம் இயேசு சிலுவையிலே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தியானித்தோம். இன்று இயேசு சிலுவையிலே நம் துக்கங்களை சுமந்தார். பாடு நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். பிசாசினால் வரும் துன்பங்கள், பொல்லாத துர்குணமான மனிதர்களால் வரும் துன்பங்கள், நோய்களினால் வரும் துன்பங்கள், பிரச்சனைகளினால் வரும் துன்பங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் புது புது பாடுகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கிறது. பாடு இல்லாத மனிதனே கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கிய பொழுது மகிழ்ச்சி தான் அங்கே காணப்பட்டது, அங்கே துக்கமே காணப்படவில்லை. மன்னிக்கவும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு தேவன் உலாவினார் என்று சொல்லி. ஏதேன் தோட்டத்திலே அங்கே மகிழ்ச்சி தான் இருந்தது, அங்கே துக்கத்து இடம் இல்லை. அவன் எப்பவும் துன்பம் வந்துச்சு, மனிதன் பாவம் செய்தான், தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய கட்டளையை புறக்கணித்தான், தேவனுடைய கட்டளைக்கு மாறாய் செய்தான். கீழ்ப்படியாமல் வந்த உடனே அங்கே பாவம் பிரவேசித்தது, நோய் பிரவேசித்தது, மரணம் பிரவேசித்தது, துக்கம் பிரவேசித்தது. ஆகவே இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்களையும் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பல காரணங்கள் உண்டு, வந்ததற்கான பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணத்தை பற்றி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். துயரத்தின் வழியை கடந்து செல்கிற தேவ பிள்ளைகள் சில காரியத்தை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் துயரப்படும் பொழுது தேவன் செய்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறது. என்ன? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். முதலாவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, துயரங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகள், நான் சொல்கிறது உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு, பாவம் செய்து உபத்திரவங்களை பற்றி நான் சொல்லலை, பாவம் செய்து கஷ்டப்படுறவங்களை பற்றி நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஜீவியம் ஜீவித்து துக்கம் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது நடைபெறுகிற காரியம், தேவன் அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு சகல உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறார். 2 கொரிந்தியர் 1:4 விதமாய் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் செய்வார். 1. 2வது பாருங்கள், அந்த 5ஆவது வசனம், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆறுதலை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அது பெரும்படி செய்வார். ஒரு பெருகுகிற ஆறுதல் நம்மை தேற்றும். சிறுமைப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் நம்ம ஆண்டவர் குறித்து வேதம் சொல்லுது. அதனால் துன்பம் வழியாக போகிறீங்களா, தேவன் உங்களுக்கு தேவையான ஆறுதலை உங்களுக்கு அளிப்பார். அந்த ஆறுதல் பெருகும்படி செய்வார். இது ஒரு காரியம். 2வது, துயரப்படும் போது அவர் என்ன செய்வாராம்? ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு பாடுகளிலும் தேவனும் பாடுபடுகிறார். அதை மறந்து போய்விடக்கூடாது. ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், என் பாட சுமக்கிற யாருமே இல்லை, என் பாட சுமக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கும் யாரும் இல்லை, என் கஷ்டம் யாருக்குமே தெரியாது, என் வேதனை யாருக்குமே புரியாது, என்னை புரிந்து கொள்பவர் யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார்,
மகனே, உனக்கு வருகிற துன்பம் முதலாவது உனக்குள் வருகிற என்னை தாண்டி தான் உன்னை தொட்டிருக்கிறது. அழகா ஆண்டவர் சொல்கிறார். வேதம் சொல்லுது, சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாடுகளை நம்ம தனியாக அனுபவிக்கலை, ஆண்டவர் நம்மோடு கூட கரம் சேர்த்து அந்த பாடுகளிலே பங்கு கொள்ளுகிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக ருமேனியா தேசத்தை கம்யூனிச அரசாங்கம் கைப்பற்றிய பொழுது தேவ பிள்ளைகளுக்கு ஏராளம் உபத்திரவம் ஏற்பட்டது. தேவபக்தி உள்ள ஒரு நல்ல போதகர் இருந்தார். அவருடைய பெயர் ரிச்சர்ட் உம்ராண்ட். அவரிடம் அவருடைய கான்கிரிகேஷன் பேரை, அவருடைய பாஸ்ட்ரேட், அவருடைய சபை மக்களுடைய பேரை கேட்டாங்க. அவர் எழுதி கொடுக்கல, தப்பாக வேறு பேர் எழுதி கொடுத்து அவங்கள காப்பாற்றி விட்டுட்டார். அந்த கோபத்தில் அவரை தூக்கி அவரையும் அவருடைய மனைவி சபினா அம்மாவையும் தூக்கி சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஏராள சித்திரவதைகள் அவருக்கு அங்கே சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்டது. ஒரு நாளில் 30 மேற்பட்ட காவல்காரர்கள் உம்ராண்டை சூழ்ந்து கொண்டு இரும்பு தடியால் அவருடைய தலையை தாக்கினார்கள். பூட்ஸ்கால் அவரை உதைத்தார். அடி உழுது உழுது அடி உழுது ரத்தம் ஆறா வழி தான். அவருக்கு ஒரு வலி கூட தெரில. திடீரென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்ரானுடைய அகக்கண்களை திறந்தார். உம்ராண்டை சூழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு அவர் மேல் விழுகின்ற அடிகளையும் உதைகளையும் மிதிகளையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளும் அந்த காட்சியை உம்ரான் கண்டு மனதுருகி இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்தினார். ஓஹோ, இதனால தான் நமக்கு வலி தெரியலையோன்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். பாருங்கள், இயேசுனுடைய பாடுகளிலே மகிழ்ச்சியோடு பங்கு கொள்ளுகிறார். அப்போ முதலாவது, பாடுபடுகிற தேவ பிள்ளையே, உனக்கு வேண்டிய ஆறுதலை ஆண்டவர் தருவார். அதுவும் அந்த ஆறுதல் பெருகி வரும் உன்னை நோக்கி. இரண்டாவது, உன்னுடைய பாடை நீ தனியே அனுபவிக்கவில்லை. தேவன் உன்னோடு கூட அந்த பாடுகளில் பங்கு கொள்கிறார். ஒருவேளை உன்னோடு சேர்ந்து பாட அனுபவிக்க உன் தாய் தகப்பன் முன் வராமல் இருக்கலாம். உன்னோடு சேர்ந்து பாட அனுபவிக்க உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை முன் வராமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நீ அவருடைய பிள்ளையாய் வாழ்வாய் என்றால் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் இயேசு உன்னை விட்டு விலக மாட்டார். அதனால தான் எபிரேயர் 13:5 யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய பாடுகளிலே உன்னோடு கூட அவர் இருப்பார். ஒரு பக்தன் விதமாய் பாடினான், தந்தை தாய் தமையரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் அவர்களோடு கூட அந்த வனாந்தரத்திலே தனக்கும் ஒரு கூடாரம் போடும்படி சொல்லுகிறார். எவ்வளோ மகிமையின் தேவன்! 24 மணி நேரம் பரலோகத்திலே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றத்தகுந்த தேவன், மகிமையில் வாசம் செய்கிற மகிமையின் ராஜா அந்த பாழும் வனாந்தரத்தில் என் பிள்ளைகளோடு நான் தங்க இருக்கணும், என் பிள்ளைகளோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். யாத்திராகமம் 13:21-22 சொல்கிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகவே இல்லையா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவள் பிள்ளைகளோடு இருப்பது தான் அவருக்கு மகிழ்ச்சி. நான் அவர்களை சுற்றி உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள். பாட நீங்கள் தனியாக அனுபவிக்கிறவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. மூன்றாவதாக, துக்கம் வரும் பொழுது தேவன் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த துக்கத்தில் என் பிள்ளை நொறுங்கி போயிடக்கூடாது, அந்த துக்கத்தில் என் பிள்ளை வீழ்ந்து போயிடக்கூடாது, அந்த துக்கத்தில் என் பிள்ளை மடிஞ்சு போயிடக்கூடாது,
அந்த துக்கத்தில் என் பிள்ளை அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி சுமக்கிறாராம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார்னு சொல்கிற அந்த வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 63:9 அந்த பின்பகுதி சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். துயர நேரத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை தகப்பன் தாய் நடக்கவே அனுமதிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் தூக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகள் நடக்கும் பருவத்திலே வந்தால் அந்த பிஞ்சு கால்களை அடிமேல் அடி வைத்து நடக்கும் அழகை ரசிப்பார்கள். ஆனால் ரோட்டிலே வேகமாக ஒரு லாரி வந்தால், ஆபத்து வந்தால் பிள்ளையை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா? உடனே தூக்கி விடுவார்கள் அல்லவா? இதுதானே ஒரு தாய் தகப்பனின் அன்பு. தாயினும் மடங்கு அனுபவிக்கிற பல மடங்கு அன்பு வைத்தவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். ஏசாயா 49:15 சொன்னாரே, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவர் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் வருகிற இவ்விடத்திற்கு வரைக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31 தகப்பனின் அன்பை காட்டிய ஆண்டவர். மத்தேயு 7:11 பொல்லாதவர்களாய் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் பிதாவான தம்மிடத்தில் வேண்டிக்கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்னு சொன்ன ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? தகப்பனின் மேலாக நேசிக்கிற ஆண்டவர், தாயின் மேலாக நேசிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். துயரப்படும் தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை மறந்தே போகாதே, ஒரு நாளும் வாழ்விலே மறந்து போகாதே. ஏசாயா 46:3-4 யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பின் பரம தகப்பனே, துயரப்படுகிற தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவர்களை தூக்கி சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே. இப்பொழுதும் துயரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்படைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களை சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைந்து போன எலும்புகள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கூடும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நெஞ்சு வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றியை சகோதரத்திலே காணப்படுகிற பற்பல வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். திருமணம் என ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற விஷயம் ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவர்கள் திருமணத்தை நடத்தி அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். நன்றி. டிரான்ஸ்ஃபருக்காய் காத்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும். அவைகளும் அது கணக்கில் அல்லவோ இருக்கிற வசனத்தின்படி டிரான்ஸ்ஃபருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பயன்களையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை துதிக்க, அவரை சோதரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ள வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.